பகவான் விஷ்ணுவின் இறுதி அவதாரமான கல்கி பூமியில் தோன்றி கலியுகத்தின் அரக்கனான கலியை வதம் செய்வார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அரக்கனை பற்றி இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? கல்கி புராணத்தின்படி கலி பிரம்ம தேவரின் கொள்ளுப்பேரன் ஆவார். பிரம்மாவின் முதுகிலிருந்து அதர்மம் பிறந்தது என்றும், அந்த அதர்மம் மற்றும் அவரது மனைவி மித்யா பொய் இவர்களின் மகனே கலி. கலி தனது சகோதரி துருக்தியை திருமணம் செய்து கொள்கிறான். அவனுக்கு அலட்சுமி என்ற மற்றொரு மனைவியும் உண்டு. இவர் அன்னை லட்சுமி தேவியின் மூத்த சகோதரி ஆவார். கலி என்பது ஒரு நபர் மட்டுமல்ல, அது தீய குணங்களின் ஒரு உருவகம். பொய், பொறாமை, சூதாட்டம், மது, வன்முறை மற்றும் அதர்மம் எங்குள்ளதோ அங்கு கலி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. கலியின் முடிவே கலியுகத்தின் முடிவாக கருதப்படுகிறது. கலியுகத்தின் இறுதியில் உலகம் முழுதும் அதர்மம் பெருகி மக்கள் தங்கள் நற்பண்புகளை இழக்கும்போது விஷ்ணு கல்கியாக அவதரிப்பார். அவர் வரும்போது உலகம் முழுவதும் பெரும் இயற்கை மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு போர் வீரனாக சத்திரியனாக செயல்படுவார். அவர் தேவதத்தா என்ற வெள்ளை குதிரையில் அமர்ந்து கையில் மின்னும் வாளுடன் வருவார். அவரது வாளின் பெயர் ரத்னமாறு. அவர் பூமியை தூய்மைப்படுத்திய பிறகு மீண்டும் ஒரு பொற்காலம், சத்திய யுகம் தொடங்கும். இது மீண்டும் ஒரு புதிய சுழற்சியின் ஆரம்பமாகும். பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டி சத்திய யுகத்தை மீண்டும் தொடங்குவதே இவரின் நோக்கம். புராணங்களின்படி கல்கி பகவான் தனது படைகளுடன் வந்து கலி அரக்கனை எதிர்த்து போரிடுவார். இந்த போரில் கலியின் படைகள் அழிக்கப்படும். கலி பலவீனமடைந்து தனது ஆதிக்கம் குறைவதைக் கண்டு அஞ்சி அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுவான். கலி முற்றிலும் அழிக்கப்படுவதில்லை. அவன் அடுத்த கால சுழற்சி வரும் வரை காத்திருப்பான். ஒவ்வொரு முறை கலியுகம் வரும்போதும் அவன் மீண்டும் பிறப்பான். இந்த கதை பிடித்திருந்தால் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்டில் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.